This video sponsored by SBO Digital Marketing. இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை இந்த டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸு அதோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இன் டிஃப்ரெண்ட் குவாட்ரண்ட் இதை வச்சு பார்க்க போகிறோம். ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். பிகாஸ் சைன் தீட்டா, சைன் 90, சைன் 30னா நமக்கு வேல்யூஸ் தெரியும், ஆல்ரெடி நம்ம போட்டுக்கலாம். பட் சைன் 90 மைனஸ் டீட்டா இல்லை சைன் 360 ப்ளஸ் டீட்டா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டயக்ராம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதே மாதிரி தான் 4 குவாட்ரண்ட்ஸ் வரைஞ்சிருக்கேன். இந்த சைடு இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இது 0 சென்டர் பாயிண்ட்டு. ஓகே, இந்த சைடு இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ். ஓகே, இது எக்ஸ் டேஷ்னா எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் வேல்யூஸ். தென் இந்த பக்கம் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ், தென் ஒய் டேஷ்னா ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இது யூனிட் சர்க்கிளாக இருக்குதுன்னா ரேடியஸ், இதோட வேல்யூ ரேடியஸ். டயமீட்டர், இந்த ஃபுல் சர்க்கிள் டயமீட்டர்னா டயமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ், அதோட வேல்யூ 1. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். தென் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இதனோட டிகிரி பார்த்தீங்கன்னா 0 டிகிரியும் சொல்லலாம், 360 டிகிரியும் சொல்லலாம். ரெண்டுமே இந்த இடத்துல தான் வரும், 0 டிகிரி 360 டிகிரி. ஓகே, தென் இது 90 டிகிரி வரும். ஸ்ட்ரெயிட் லைன் எப்பவுமே 90 டிகிரி. ஓகே, தென் இந்த பக்கம் 180 டிகிரி, தென் டவுனில் இருக்கிறது 270 டிகிரி. ஓகே, 0, 90, 180, 270 டிகிரி, 360. ஸோ 0வும் 360யும் சேம் லைனில் தான் வரும், சேம் குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, தென் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். குவாட்னா 4 ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் இது, இது செகண்ட் பார்ட், இது தேர்டு, இது ஃபோர்த். ஓகே, தென் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆல் சில்வர் டீ கப்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் வேல்யூஸ். ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஷார்ட்கட். ஓகே, ஆல் இது எஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டி சி. இது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போது எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவில் இருக்கும், எல்லாமே பாசிட்டிவில் வரும் ஆல்னா. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ஆல். தென் இஃப் சப்போஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா சில்வர்னா எஸ் ஃபார் சில்வர், எஸ்னா சைனும் கொசிகென்ட்டும், சைனுக்கு ரிவர்ஸ் கொசிகென்ட் தானே. ஸோ சைனும் கொசிகென்ட்டும் பாசிட்டிவில் வரும், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவில் வரும். ஓகேங்களா, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா டி ஃபார் டேனும் காட்டும், டேனும் காட்டும் மட்டும் பாசிட்டிவ்ல வரும், மீதி எல்லாமே நெகட்டிவ்ல வரும். ஓகே, தென் கப்ஸ்னா சி ஃபார் கப்ஸ், சீனா காசும் சீக்கனும் மட்டும்தான் ப்ளஸ்ல வரும், ரிமைனிங் எல்லாம் நெகட்டிவ்ல வரும். ஸோ அதனால தான் இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் சில்வர் டீ கப்ஸ். இப்போ சொன்னது தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ஆல் ஆர் பாசிட்டிவ். ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட்னா சில்வர் தானே. ஸோ சைனுக்கு ரிவர்ஸில் இருக்கிறது கொசிக்கணும், சைன்னாலே கொசிக்கணும். ஓகே, ரெண்டுமே பாசிட்டிவ்ல வரும், ரிமைனிங் நெகட்டிவ். தேர்டுனா டி ஃபார் டேன் ஆர் காட், டேனோட ரிவர்ஸ் தான் காட். ஓகே, ஸோ அதனால அது ரெண்டு மட்டும் பாசிட்டிவ்ல வரும், ரிமைனிங் நெகட்டிவ்ல வரும். ஃபோர்த்துனா கப்ஸ், சீனா காஸ், அதனோட ரிவர்ஸ் தான் சீக்கண்ட், அது ரெண்டு மட்டும்தான் பாசிட்டிவ் வரும், ரிமைனிங்லாம் நெகட்டிவ் வரும். உங்களுக்கு சம் போடும்போது ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ எந்த குவாட்ரண்ட்ல இருந்ததுன்னா என்ன சைன் வரும்ன்றதை பார்த்தோம். இதெல்லாம் எந்த குவாட்ரண்ட்ல வரும் அதுதான் இது பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா எப்போ சொல்லுவோன்னா கிரேட்டர் தென் 0 டிகிரியா இருக்கு, லெஸ் தென் 90 டிகிரியா இருக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இதில் பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, 0க்கு மேலே இருக்கும், 90க்கு பிலோ இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதுதான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். 0க்கு மேலேன்னா 0 + எனி வேல்யூ, ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கும். ஓகே, ஸோ 0க்கு மேலே இருக்கும்,
90க்குள்ளே இருக்கும். 90 மைனஸ் சம்திங் இங்கே வேறு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 90க்கு கம்மியாக தான் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 டிகிரிக்கு மேலே இருக்கணும், 90 டிகிரிக்கு பிலோ இருக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அண்ட் இதில் மட்டும் எக்ஸ்ட்ரா இதுவும் ஆட் ஆகும், 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா, இதுவும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, இது நீங்கள் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 90. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். எப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரும்? கிரேட்டர் தென் 0வாக இருக்கும், லெஸ் தென் 90யாக இருக்கும். ஓகே, இது முடிஞ்சிச்சுல. நெக்ஸ்ட் செகண்ட் குவாட்ரண்ட் பார்க்கலாம். இதுதான் செகண்ட் குவாட்ரண்ட். 90 டிகிரிக்கு மேலே இருக்கும், 80 டிகிரிக்கு பிலோ இருக்கும். ஓகே, அப்போனா செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, கிரேட்டர் தென் 90 டிகிரி, லெஸ் தென் 180 டிகிரி. டயக்ராம் வச்சே நீங்கள் எழுதலாம். ஸோ 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா, 90 டிகிரிக்கு மேலே இருக்கும்போது அது ப்ளஸ் தீட்டா வரும், 180 மைனஸ் தீட்டா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது செகண்ட் குவாட்ரண்ட். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா, அப்போ தான் சம் சால்வ் பண்ண முடியும். தென் தேர்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே இருக்கணும், 270க்கு பிலோ இருக்கணும். அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட். கிரேட்டர் தென் 180, லெஸ் தென் 270. ஸோ 180க்கு மேலேன்னு இருக்கும்போது 180 ப்ளஸ் டீட்டான்னு இருக்கும். ஓகே, 270க்கு பிலோ இருக்கும்போது 270 மைனஸ் டீட்டான்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட். தென் ஃபோர்த் குவாட்ரண்ட்னா இதுதான், 270 டிகிரிக்கு மேலே இருக்கணும், 360 டிகிரிக்கு முன்னாடி இருக்கணும். அப்படின்னா அது ஃபோர்த் குவாட்ரண்ட். கிரேட்டர் தென் 270, லெஸ் தென் 360. ஸோ 270 ப்ளஸ் டீட்டா, 360 மைனஸ் டீட்டா. ஓகே, ஸோ 360 மைனஸ் டீட்டா வரைக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட். 360 மைனஸ்க்கு அப்புறம் 360 ப்ளஸ் டீட்டான்னு ஒன்று வரும்ல, லெஸ் தென் 360னா ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ 360க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, இந்த லைன் பார்த்தீங்கன்னா 0 டிகிரிக்கும் வரும், 360 டிகிரிக்கும் வரும். ஓகே, ஸோ 360 ப்ளஸ் டீட்டா அப்படின்னு இருக்குதுன்னா அதுவும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் பேஜ் வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வந்ததுன்னா என்ன சைன். ஆல் சில்வர் டீ கப்ஸ் அது வரும். தென் எப்படி இருந்துச்சுன்னா அது எந்தெந்த குவாட்ரண்ட். ஸோ இது கூடவே இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேஞ்ச் நோ சேஞ்ச். ஓகே, எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்ம சம் போடும்போது உங்களுக்கு புரியும், பட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 90, 180, 270, 360. ஓகே, ஸோ ஆட் நம்பர்ஸில் வர்றதெல்லாம் சேஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 90யும் 270யும். ஓகே, 90 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா, அதாவது 90 டிகிரி ப்ளஸ் டீட்டானாலும் சேஞ்ச் ஆகும், 90 டிகிரி மைனஸ் டீட்டானாலும் சேஞ்ச் ஆகும். அதே போல் 90க்கு அப்புறம் 180 அதை விட்டுருங்க, 270 டிகிரி. ஓகே, 270 டிகிரி ப்ளஸ் டீட்டானாலும் சேஞ்ச் ஆகும், 270 டிகிரி மைனஸ் டீட்டானாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நோ சேஞ்சில் ரிமைனிங்லாம் வரும். ஓகே, ஸோ 0 டிகிரி ப்ளஸ் டீட்டா அப்படின்னா நோ சேஞ்ச், 360 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா, 180 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா அப்படின்னா நோ சேஞ்ச். எதுக்கு இது சேஞ்ச் நோ சேஞ்ச் வருதுன்னா, இப்போ சைன் 90 டிகிரி ப்ளஸ் டீட்டா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 90 டிகிரி ப்ளஸ் டீட்டா இருக்கிற இடத்துல சேஞ்சுன்னு தானே எழுதியிருக்கோம். அப்போ சைன் 90 டிகிரி ப்ளஸ் டீட்டா இருக்கும்போது சைன் டீட்டா வந்துட்டு காசாக மாறிடும். இப்போ சப்போஸ் காஸ் 270 டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்னு இருக்குன்னா சேஞ்ச் தானே, 270 டிகிரி மைனஸ் டீட்டானா சேஞ்ச். அப்போ காஸ் வந்து சைனாக மாறிடும், காஸ் டீட்டா வந்துட்டு சைனாக கன்வெர்ட் ஆயிடும். கொசிகன்னா சீக்கனாக மாறும், சீக்கன்னா கொசிகண்ட். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த 90 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டாவோ இல்லை 270 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டாவோ வந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகும். சைன்னா காசுன்னு மாறும், காசுனா சைனுன்னு மாறும். ஸோ அந்த மாதிரி. நோ சேஞ்ச்னா இப்போ சைன் 0 டிகிரி ப்ளஸ் டீட்டானா சைன் டீட்டா தான் வரும். ஓகே, இப்போ சைன் 360 டிகிரி மைனஸ் டீட்டானா சைன் டீட்டா தான் வரும். ஓகே, சைன்னா சைன் தான் வரும் அப்படின்னா அது நோ சேஞ்ச். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நோ சேஞ்ச். என்ன எடுத்துருக்கிறோமோ அதே தான் வரும். இப்போ டேன் 180 டிகிரி ப்ளஸ் டீட்டானா டேன் டீட்டா தான் வரும். ஓகே, ஏன்னா 180 டிகிரி ப்ளஸ் டீட்டா அப்படின்னும் போது அது நோ சேஞ்ச் தானே. ஸோ டேன் எழுதிருக்கோம்னா டேன் தான் வரும். சம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், பட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம், நம்ம 4 குவாட்ரண்ட்ஸ் பார்த்தோம். அதில் ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்னா சில்வர்னா எஸ், சைன் கொசிகன் மட்டும் பாசிட்டிவ், ரிமைனிங் நெகட்டிவ். ஸோ அதே மாதிரி தான். தேர்டுனா டேன் காட் பாசிட்டிவ், ஃபோர்த்னா காஸ் சீக்கன் பாசிட்டிவ். ஸோ எதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ன்றது நம்ம பார்த்தோம் இதில். தென் 90 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டீட்டா இந்த ரெண்டு வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதாவது சைன்னா காசாக மாறிடும், காஸ்னா சைனாக மாறிடும். ஸோ சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா 360 டிகிரி 180 டிகிரி அதெல்லாம் வந்துச்சுன்னா சைன் ஆஃப் 360 ப்ளஸ் டீட்டானா சேம் சைன் டீட்டா தான் வரும், சேஞ்ச் எதுவும் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ.